அத்தை, நீங்களாவது அவளை சமைக்க விடாம தடுத்துருக்கலாம்ல. ஏன் அவளை சமைக்க விட்டீங்க? ஐயோ கதிர், நான் எத்தனையோ வாட்டி சொன்னப்பா, அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நான் துர்கா கால்ல விழுந்து கெஞ்சாத குறையா அபி சமைக்க வேண்டாம், சமையலே பண்ண வேண்டான்னு நான் அவகிட்ட சொன்னப்பா. உனக்கு சமைக்க முடியலனா நான் சமைக்கிறேன்னு சொன்னனே. கேக்கலையே பாவி, அவ கேக்கலையே, என் பேச்ச கேக்கலையேப்பா. என் மருமக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ சும்மா கோவத்துல ஏதோ சொன்னாலே தவிர எங்களெல்லாம் எதுவும் பண்ணிட மாட்டான்னு சொல்லி அவ்வளவு நம்பனாப்பா அவளை. ஆனா அந்த பாவி விஷத்தை வச்சுட்டாலேப்பா. அந்த அபி அவளோட நம்பிக்கைய கெடுத்து அவளோட உயிரையும் சக்தி அண்ணனோட உயிரையும் இப்படி எடுக்கிறதுக்கு பாத்திருக்காளே. என்ன பண்றதுப்பா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கதிர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க இருக்கிற நிலைமையை பாத்தியா? ஒரு நிமிஷம் இங்கே இருங்க மேடம். சொல்லுங்க. சக்தி துர்கான்னு சொல்லி இப்பதான் ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க எந்த வார்டில் இருக்காங்க மேடம்? அவங்களா சார், அவங்கள ஐசி வார்டில் அட்மிட் பண்ணிருக்காங்க, போய் பாருங்க. ஐசு வார்ட்லயா? நேரா இந்த போய் ரைட் பக்கமா? போங்க. சரி ஐசு வா. கதிரு, அங்க பாரு. நீ தைரியமா ரவி, ஒன்னும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். என் அம்மா அப்பா உனக்கு ஏடி பாவம் பண்ணாங்க? அவங்கள போய் விஷம் வச்சு கொலை பார்த்துருக்கேடி.